எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கிறோங்க. இந்த விளாக் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சுருந்தேனுங்க. எப்பயும் எடிட் பண்ணுற ஆப்பில் இந்த வீடியோ எல்லாம் போட்டு எடிட் பண்ணி வச்சுட்டுனுங்க. கடைசியில் கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தா ஃபெயில்டுன்னே வந்துட்டு இருந்துச்சுங்க. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேனுங்க, ஒன்றுக்கும் சரி வரலிங்க. திரும்ப வேற ஒரு ஆப் கண்டுபிடிச்சி அதில் இந்த வீடியோ எல்லாம் போட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேனுங்க. இந்த பெரிய வீடியோவெல்லாம் ஒரு வாட்டி எடிட் பண்ணி போடுறதே வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்குதுங்க. இதில் ரெண்டாவது வாட்டி பண்ணுறதெல்லாம் கொடுமைங்க. என்ன பண்ணுறதுங்க, நம்ம நேரம் வந்து ஆப்லேயும் கூட வேலை செய்ய மாட்டேருக்குதுங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக போச்சுங்க. நம்ம வீட்டு சின்ன குட்டி வந்து பிரியாணி கேட்டுச்சுங்க. சரி, அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாருங்க வீட்டுக்காரரு. சிக்கன்லேயே 3 வெரைட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் எல்லாத்தையும் போட்டு அஸ்திரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தாங்க உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜித்துக்குட்டி நல்லா தூக்கங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள வேகமாக எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கலாம், என்ன பொரியல் செய்யலாம், என்ன சோறு செய்யலாம், இப்படியே தாங்க ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா மட்டும் போதுங்க, கண்டிப்பாக எப்படியே கறி தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மண்டக்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரிலாக்ஸாக அதுக்கு தகுந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் இட்லி, தோசை இல்லை ரவை அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு மத்தியானம் ஆச்சுன்னா கறியை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க. இப்போ 2-3 மாசமாக தாங்க இந்த பழைய ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் காந்திபுரத்துக்கு சேல்ஸுக்கு போயிடுவாங்களா, அப்போ சனி ஞாயிறுலாம் எங்களுக்கு சாப்பிட்ற கூட நேரம் இருக்காதுங்க. வீட்டிலலாம் கறி செஞ்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குங்க. இந்த பழைய ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜித்துக்குட்டிக்கு ஸ்கூல் இருக்குங்க. சனி ஞாயிறு தான் லீவ் விடுவாங்க. அந்த டைம் வந்து நாங்கள் சேல்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. அவன் கூடயே இருக்காத மாதிரியே இருக்குங்க. அதுவே ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியிற வரைக்கும் தாங்க நம்ம இவங்க கூடலாம் நேரத்தை செலவழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னு வைங்களேன், அட போ மாமி உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ உட்காந்து வருத்தப்படுறதுக்கு இப்பயே அவங்க கூட நேரத்தை செலவழிச்சிட்டு போயிடலாங்க. கரெக்டாக அடுப்பத்தை வச்சு குக்கர் எடுத்து மேலே வச்சுட்டுங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றணுங்க. நம்ம ஜித்துக்குட்டிக்கு பிரியாணி வாசம் உள்ள வரைக்கும் அடிச்சிருக்க மாட்டேருக்குதுங்க. கரெக்டாக எந்திரிச்சு வந்துட்டானுங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால், இல்லை மம்மி சீக்கிரமாக பிரியாணி செஞ்சுருங்க, நான் அதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. சரி, இப்போ தானுங்க எந்திரிச்சிருக்கிறா, பசி எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. பசி எடுத்தால் கிச்சனுக்குள்ளே ஒடியாந்துருவானுங்க. நான் அதுக்குள்ளே பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேனுங்க. எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருந்தேன் இல்லைங்க, அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்திருக்கிறனுங்க. கூடவே 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேனுங்க. அதையும் உள்ள போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோனுங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் சைடில் செஞ்சுட்டு இருந்தேனுங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சிலிண்டர் வேலையை காட்டிருச்சுங்க. 3 மாசமாக பொத்தி பார்த்துட்டு இருந்தேனுங்க. இப்போ தீந்து போச்சுங்க. அப்புறம் ஃபுல் சிலிண்டர் மாட்டிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேனுங்க. சில்லி செய்கிறதுக்கு அப்படியே கலக்கி வச்சுட்டேன்னு வைங்களேன், அதுவும் நல்லா ஊறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில்லிக்குன்னு தனியாக எலும்பில்லாத பீஸாக எடுத்து வச்சுருந்தேனுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் போட்டால் போதுங்க. கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் உருவி போட்டிருந்தேனுங்க. அது வந்து சில்லி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொறுன்னு வருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சில்லிக்கு அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிரியாணி கதையை வேறு பாதியிலே விட்டு வந்துட்டோம் இல்லைங்க, வாங்க அதையே கண்டினியூ பண்ணலாம். வெங்காயம் வதங்கினது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேனுங்க. அதையும் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினாவும் போட்டாச்சுங்க. கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டால் போதுங்க. அப்புறம் சிக்கனை உள்ளே போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுற வேண்டியது தாங்க. சரி, அது மெதுவாக வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேனுங்க. இந்த கிரேவி செய்கிறது இன்னும் ஈஸி தாங்க. ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோணுங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோணுங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேனுங்க 3 பெரிய வெங்காயத்தை, அதையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு தண்ணி தெளித்து அப்படியே வேக வைக்க வேண்டியது தாங்க. அந்த பக்கம் அடுப்பில் கறி வேறு வெந்துருச்சுங்க. சரி, பிரியாணிக்கு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேனுங்க, சீரக சம்பா அரிசி. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 6-7 வாட்டி கழுவி ஊற வச்சுருந்தேனுங்க. சரி, அதை எடுத்து குக்கரில் போட்டு 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. நான் என்ன பண்ணேன்னா, சிக்கன் வேகிறதுக்கே 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேனுங்க. இப்போ வந்து கரெக்டாக 3 டம்ளர் ஊற்றினாலே சரியாக இருக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோணுங்க. உப்பு காரம் மட்டும் சுருக்குன்னு இருக்குதான்னு பார்த்துக்கோணுங்க. மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷங்க, அவ்வளோதாங்க. குக்கர் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணுங்க. அப்போ தாங்க அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வருங்க.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி அதை அந்த டேபிள் எடுத்து வச்சுட்டேனுங்க. இனி சிக்கன் கிரேவி தாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியது தாங்க. அதுவே தண்ணி விடுங்க. நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே வேக வச்சுக்க வேண்டியது தாங்க. அதுக்குன்னு ஒரே முட்டை தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க. அந்த கிரேவியே சல்லுன்னு போயிருங்க, டேஸ்ட்டே வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சா தாங்க டேஸ்ட்டாக வரும். சிக்கன் நல்லா வெந்துருச்சுனாலே போதுங்க, அவ்வளோதானுங்க, முடிஞ்சு. சிக்கன் கிரேவி செஞ்சாச்சுங்க. மேலாப்பில் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் மட்டும் அப்படியே தூவி பெரட்டி இறக்குனா போதுங்க. சில்லிக்கு பெரட்டி வச்சுருந்தோம்லங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குங்க. இனி அதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து தட்டு நிறையா பிரியாணி போட்டுங்க. அது கூடவே சில்லி கிரேவின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருந்துச்சுங்க. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்த்து இந்த மூணையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிரியாணிக்கு எல்லாரும் ரைத்தா வச்சு சாப்பிட்டு தான் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசங்க. சிக்கன் கிரேவி இருந்தாலோ இல்லை சில்லி இருந்தாலோ அதை வச்சு தாங்க சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தாங்க ரைத்தா வச்சு சாப்பிடுவார். சரி, அவர் வந்தக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. இவனு கூட்டுறது பத்தாதுன்னு இந்த நாயை வேற கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்குவானுங்க. அதுக்கு சேர்த்து ஊட்டணுங்க நாமோ. அது என்னமோ பொம்மை நாய் தாங்க. அதுக்கு வந்து சாப்பாடு வைக்க சொல்லுவானுங்க, தண்ணி வைக்க சொல்லுவானுங்க. இது போக தூங்க வைக்கிறதுக்கு பெட்ஷீட்லாம் பொத்தி விட சொல்லுவானுங்க. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாய் கீழே கிடந்துச்சுங்க. நான் என்ன பண்ணேன், வாழை பிடிச்சி தூக்கி பெட்டு மேலே வீசிட்டேனுங்க. அதுக்கு பேர் வேற லக்கின்னு வச்சிருக்கிறானுங்க. நாயின்னு கூப்பிடக்கூடாதுங்களாமா. எப்படி நீ வாழை பிடிச்சி லக்கி தூக்கி வீசல அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சண்டைக்கு ஏறிட்டு வந்துட்டானுங்க. அன்னைக்கு பூரா அடி பொழந்து கட்டிட்டானுங்க. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன். அப்பிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை நாயையோ இவனை வளர்த்துற மாதிரியே சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி வளர்த்திட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். குழந்தையிலேருந்தே நம்ம ஜித்துக்குட்டிக்கு இந்த நாய் பூனையெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதாச்சுங்க. இந்த நாய் பூனையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த லக்கி மேலே ரொம்ப பாசம் அதிகமாயிருச்சுங்க. எங்கே போனாலும் இதை தூக்கிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வருது, கொண்டு வந்து விடுறது, குளிப்பாட்டுறதுன்னு அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதனால ஒரிஜினல் நாயில் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேனுங்க. இப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா இந்த ஜித்துக்குட்டி டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ அதிலே பார்த்துருப்பானாட்டு இருக்குங்க. என்னோட ஆசையை நிறைவேற்றுங்கிற வார்த்தையை என்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது மம்மி, அதை நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டானுங்க. நானும் என்ன சாமின்னு கேட்டால் ஹாலில் பெட்டு போட்டு படுத்துட்டு டிவி பார்த்துட்டே தூங்கணுங்களாமா நைட்டில். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையாச்சுன்னு வைங்களேன் ஹாலுக்கு வந்து படுத்து தூங்கிடுதுங்க டிவி பார்த்துட்டு. பிரியாணி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் படுத்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா மம்மின்னு கேட்டானுங்க. சரி, தூக்கமெல்லாம் வரலைங்க, சும்மா அவங்க கூட படுத்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேங்க. ஜித்துக்குட்டி கூட சேர்ந்து நானும் இந்த பொம்மை படத்தையெல்லாம் பார்த்து பழகிட்டேனுங்க. அவன் ஸ்கூலுக்கே போயிட்டாலு வீட்டில் நான் இதை தாங்க போட்டு விட்டுக்கிறது டிவியில். சாயங்காலம் ஆச்சுனாலே பாலை காய்ச்சிட்டு இந்த காப்பி டம்ளர் எடுத்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றுவானுங்க. காப்பியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஜித்துக்குட்டி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நகத்தையெல்லாம் வெட்டி விட்டுறலாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு வேறு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நகத்தையெல்லாம் வெளியில் உட்காந்து வெட்டி விட்டுருந்தேனுங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவுத்து விட்ட கழுதையாட்டம் ஆடியாச்சுங்க. இனி நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணுங்களா, அதனால் அப்போ தான் பேக்கெல்லாம் திறந்து என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்கன்னு எல்லாம் செக் பண்ணி அதை உட்காந்து எழுத வச்சுட்டு இருந்தேனுங்க. அடிக்காத ஸ்கூலுக்கு போறக்கே இந்த போர்டு போடுறானுங்க, நான் போக மாட்டேன். அப்புறம் இங்க இருந்து இப்படி வரணும் அப்படிங்களா, இந்தாங்கன்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க, நம்மளே பொழந்து கட்டிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுங்களா? கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ போயிட்டு வரணுங்க.